மோரா அப்படியே நீத்தி நீத்தி காஞ்சி ரோடு வரைக்கும் கொடுத்துருவோண்ணா. அது என்ன முதல்ல வந்து ஒரு வழி விட்டுருங்க. கொடுங்க ஐயா. மோர் ஊத்தவா? சாம்பார் போதுங்களா? மெதுவடை, லட்டு, அப்பளம். சிவாயனம். ஐயா இன்னைக்கு சந்திரா ஜெயமனோகர் அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நார்வேல இருந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. மோரா அவங்க வச்சிருங்க. உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நான் எல்லாரும் கொடுத்து முடிச்சுட்டு அவர் கொடுக்குறேன். மோரா மோருன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம் எனக்கு இன்னும் தெரியும். ஏன் சாமி ஒரு நிமிஷம் சாம்பார். ஐயா இன்னைக்கு சந்திரா ஜெயமனோகர் ஃபேமிலி தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க. சிவாயம். நம சிவாயம். அப்பளம். என்னங்க ஐயா? சிவாயம். சாப்பிடுங்க. ஏன் சாமி கொஞ்சம் மூடு கொடுங்க. லேட் ஆயிடுது சாமி, ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் மற்ற வேலைங்க நிறைய இருக்கு இப்போ. பரவாயில்ல. இந்தாங்க லட்டு மெதுவடை சாப்பிடுங்க. அப்பளம் சாப்பிட மாட்டீங்க? வேண்டாம். லட்டு மெதுவடை சாப்பிடுங்க. ஆனா வாங்கண்ணா 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டேன் கலக்கடை மூலையில. வாங்க உங்க கையால ஒருத்தர் கொடுங்க. வாங்க கலக்கடை மூலையில வந்தேன். அப்படிங்களா? சத்தம் போட்டேன் கவனி. போன் அடிக்க வேண்டியதானே? நானே உங்க பிறந்த நாளுக்கு போன் பண்ண, நீங்க எடுக்கலண்ணா. போன் வரல. கொடுங்க. சோறு போடுவோம். சாதம். ஆமாண்ணா சாதம் சாம்பார் கொடுத்துட்டு அப்புறம் மெதுவடை லட்டு அப்பளம். சிவாயம். மாமா இருக்கும்போது மகா சிவராத்திரிக்கு பால் அன்னதான் நீங்க தான் வந்து துவக்கி வைப்பீங்க. நீங்களும் பெரியப்பா வந்து துவக்கி வைப்பீங்க.
ஏன்னா 10 வருஷமா மாமா போன பிறகு மகா சிவராத்திரி அன்னதானம் பண்ணவே முடியல. பண்ண முடியல. நானும் அதுக்கு பிறகு லட்டு கொடுத்தன தவிர்த்து இந்த வருஷம் அது கூட கொடுக்க முடியல. நம்ம வேலையை அப்படியே சரியா போயிட்டு இருக்குண்ணா. டைம் கிடைக்கல. இன்னும் 10:30 மணிக்கு கொடுப்போம். இன்னைக்கு 11:15. ஒரு அப்பளம் கொடுத்துருங்க. ஒரு ஆள் வாங்கிக்கோங்க. ஒரு ஆள் சாம்பார் சாம்பார். முடிக்கும் முடிக்கும். இதெல்லாம் கொடுக்குறது முடியலையா? போடவா? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சிவாய் மரிமுத்து பிளேட் வச்சிருக்கியா? என்ன சாம்பாரா? மோர மெதுவடை அப்பளம் எல்லாமே 2 வச்சிருக்கேன் பாரு. லட்டு சரி மட்டா அப்பளம் சரி வரும்போது தரேன். சாப்பிடணுமா இல்லையா? அப்புறம் நீ கேட்டா எல்லாரும் கேக்குறாங்க, நான் என்ன பண்றது? சரி வரும்போது தரேன், கண்டிப்பா தரேன். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்க அன்னதானம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. வீடியோ கால் பாக்குறீங்களா? சரி 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 சரிங்கய்யா. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் அனுப்புறேன் ஐயா. சரி சரிங்க, நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். கொடுத்துட்றேங்க ஐயா. அவருக்கு வாங்கிட்டேன், நான் கொடுத்துட்றேன். அவரு இப்ப கொஞ்சம் வெளியில இருக்காருங்க ஐயா, வேற ஒரு பகுதியில இருக்காரு. நான் முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நான் கால் பண்றேங்க ஐயா. ஓகே 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 ஓகே. தம்பி சாமியாருங்களுக்கு மட்டும் நம்பா. இதுல என்ன சாப்பாடுங்களா? அவரு பெரிய இருக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஐயா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாங்கிக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு, காது கேட்காது. ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு. எழுப்பிடுங்க. அவரை வந்து வாங்கிக்க சொல்லுங்க. ஒரு வெள்ளி போட்டு ஒரு வெள்ளி போட்டு ஒரு வெள்ளிக்கு வேணாம். நிறைய ஓகே. அந்த ஆயா விட மாட்டாங்க.
பசிக்குது எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. என் குடும்பம் நீ சோறு வேற ஆக்கல ஓவரா சிவாய நம. நான் தரேன்மா, நான் தரேன். நான் தரேன். அம்மா உட்காருங்க. மோர் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க 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 இருங்க. லட்டு வேண்டாமா? லட்டு வேண்டாம், இருங்க. ரொம்ப அவசரமா இருக்காது. ஐயா ஜெயம் மனோகர் அவருடைய குடும்பம் தான் இன்றைய உணவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஐயா ஜெயம் மனோகர் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. கொஞ்சம் சோறு யாருக்கு யாருக்கு அவருக்கா? மோரா? சிவாய. வாங்கி வச்சுட்டு சரியா இருக்கு. போயிடுச்சு. அப்படியே கட்டாத சிவாய. நம சிவாய. ஐயா போதும் ஐயா போதுமா? அம்மா கை மாதிரி போடல. எங்க அம்மா அப்படிதான் போடும். இன்னைக்கு ஜெயம் மனோகர் அப்படின்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதும் ஐயா. கேட்டே இருக்க ஐயா. ஏன் தானே இந்த வேலை பாக்குறேன்? இந்த பக்கம் சாம்பார் நீ தொடச்சிட்டு வாங்க வேண்டியதானே? கலந்து தானே பசங்க.
சிவாயம். என்ன சாமி வேணும்? அப்பளம் வடை கொடுங்க. அப்பளம் வடை லட்டு கொடுக்கலையா? இந்த வாங்க. சுகர் இருக்குல்ல, லட்டு சாப்பிடுவீங்களா? எடுத்துவாங்க, எனக்கு தெரியாது, கொடுத்துட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். உங்க உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறது உங்க கையில இருக்கு. சிவா சிவாயன். ஐயா, இன்னைக்கு ஜெய மனோகர் அவருடைய குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமி பிளேட் மாத்திட்டு இருக்கிறீங்க. மூடி வைக்கிறதுக்கு வசதியா இருக்குன்ட்டு நிறைய பார்த்துதான் சார். மோர் மட்டும் லட்டு மெதுவடை. ஜெய மனோகர்னு ஒருத்தர், அவங்க வந்து லட்டு மெதுவடையோட கொடுக்க சொன்னாங்க. ஓம் நம சிவாய. நல்லபடியா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லபடியா இருக்கணும். ஓம் நம சிவாய. போதுங்க, நீங்க மோர் கொடுங்க. சாமி அப்படி பிடிச்சா எப்படி ஊற்றுறது? கொஞ்சோண்டு சாம்பார் ஊற்றிடுங்க. சண்டை மூணு கொஞ்சம் என்னாச்சு? ஏன்பா அடிக்கிற? ஏன்பா அடிக்கிற? இல்ல, நிறைய பண்றது சிலரை இரிட்டேட் பண்ணது சமயம். சிலருக்கு சகிப்புத்தன்மை இருக்கு, பண்ணிட்டு போறாங்க. சகிப்புத்தன்மை இல்லாதவங்க ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எதுக்கையா கேட்கணும் போன் போய்? சிவாயிரம் வேலையை பார்க்கவே முடியல. ஒரு அடி போடுங்க. கொஞ்சம் பாருங்களா. லட்டு வைக்கிட்டீங்களா? அப்புறம் வேண்டாம். அப்புறம் வேண்டாமா? மோர் ஊற்ற சொல்லுவீங்களா? ஒரு கண்டி ஊற்றிடுறேன். நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கரெக்டா கொடுத்துருவேன். லட்டு லட்டு வேணாமா? மெது வடை மட்டுமா? சாப்பிடுங்க. உங்களுக்கு மட்டுமே அந்த தண்ணி எங்களுக்கு மட்டும் கிடையாது. பொதுவான பாட்டில் ஊற்றுறதுலாம் கிடையாது. குடிக்கிறதுக்கு மட்டும் தான் கிளாஸ் வச்சு குடிக்கணும், அவ்வளவுதான். குடிக்கிறதுக்கு உங்களுக்கு பாட்டில் குடிக்கணும், அதில் போய் சாமி போயிட்டு ட்ரம்ல புடிச்சுக்கோங்க. விடுங்க, ஏன் விட்டு கொடுத்து போங்க. அது கூலி எல்லாம் ஒரே நேரத்தில் ஊற்றுறது, அதில் போய் குடிக்கிறதுக்கு வந்து பாட்டில் குடிக்கணும், அதெல்லாம் குடிக்கணும். அவன் சொல்றான் ரொம்ப குதிக்கிறா.
என்ன சிவனுடைய வந்து பானை வைக்க தம்பி புரிஞ்சு ஊதி போன சொன்னா சிவன் வந்து கோவப்பட்டு பேசாதீங்க சாமி. ஏன் அப்படி இருக்கீங்க? முதல்ல சொன்னா நல்லா புடிச்சிட்டு போங்க கோவப்படாதீங்க. கோவமே படக்கூடாது. சிவனுடைய எதுக்கு சொல்றது இது இல்ல வரம்பு இல்ல. சாம்பார் கட்ட அது போறவங்க வரவங்க குடிக்கிறதுக்காக கொஞ்சம் வச்சிருக்காங்க. விடுங்க, குடிக்க தானே எடுத்துக்கிற. ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் போறாரு, விடுங்க. இல்லன்னா பரவாயில்ல. அதான் டேங்க் ஃபுல்லா இருக்கு. டேங்க் வாங்கிட்டேன். சாம்பார் மோர் டேங்க் ஃபுல்லா இருக்கு. யாரையும் ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க ஊத்துற கூட சொல்லிட்டு போறாங்க, பாட்டில் ஊத்தாம பாத்துக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யுது? நீங்க மட்டும் எப்படி அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு கோவம் வரலையா? சிரிச்சு கதையை முடிச்சிடுறீங்க. வேணாமா? லட்டு மெதுவோட பிளேட்லாம் இல்லை சாமி. பிளேட் அதை வாங்கிட்டு வாங்க. பிளேட் வச்சிருங்க சாமி. இது யார் போட்டிருக்கிறது? யார் போட்டிருக்கிறது? போன வருஷம் போட்டவங்க போட்டிருக்காங்க. யாரு தெரியல யாருன்னு. யாரோ வந்து போட்டிருக்காங்க. போன வருஷம் அது வச்சாங்க. மொண்டு மட்டும் குடிக்கணுமா? கேனில் எடுத்துட்டு போக கூடாதா? இல்ல கிரிவலம் போறவங்க ஐயா, இன்னைக்கு சந்திரா ஜெயமனோகர் அவங்க ஃபேமிலி தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயா, ஜெயமனோகர் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு முறையே ரொம்ப நல்லா வாங்க கொஞ்சம். போதுமா? இல்ல சாமி இறங்குது ஐயா. ஐயா, ஜெயமனோகர் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. எங்க போயிருந்தீங்க? திருநெல்வேலியில் பக்கத்துல. நீங்களா ஐயாவும் போயிருந்தீங்களா? இல்லை, நான் மட்டும் தான். அது மோர் மட்டும் ஊற்றுவா? அங்கே நான் சிவன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? சிவாயணமா. இல்லைங்க, அப்போ வாங்கிக்கோ. நீங்க பத்ரிநாத்தா கேதார்நாத்தா? அதெல்லாம் சீக்கிரட்டா? புன்னகை ஒன்றே போதுமே. நான் நல்லா இருக்கேன் சாமி. அண்ணாமலையார்ட்ட இருந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? சாப்பிடுங்க. ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அப்பளம்
லட்டு, மெதுவடை. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். சரி சார், ரிட்டர்ன் வரும்போது வரேன். கிளம்புறீங்களா? சரி. யாரா தம்பி நீ? அவர் ஒருத்தர் சிஏட்டு வந்தார், அவர் சொல்லியிருந்தாரு. சாப்பிடு. நேற்று கிரிவலம் போனீங்களா? முந்தா நேற்று தான் பார்த்தேன் உங்களை, நேற்று பார்க்கல. ஐயா, இன்னைக்கு உணவு சந்திரா ஜெயமனோகர் அவங்க குடும்பம் தான் கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்த்து பண்ணிக்கோங்க. அன்னதாதர் பிரபுக்கள் சந்திரா ஜெயக்குமார் வாழ்க பல்வேண்டியன வாழ்த்துகின்றோம். மோர் வேணுமா? மோர் எடுத்துட்டு ரசம் வச்சிருக்கீங்களா? ரசம் இல்லைங்க, மோர் தான் இருக்கு. என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டீங்க? என்ன வேணும்? மோரா சாம்பாரா? மோர் கொடு. சொல்லுங்க. சாம்பார்ல என்ன கிட்ட வாங்க. சாம்பார்ல போதும். சாம்பார்ல என்னது? என்ன பழம்? காய்கறி முள்ளங்கி, மாங்காய், முருங்கைக்காய். நமச்சிவாயா. சாம்பார். சாம்பார். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. நிறைவா வாங்கிக்கோங்க. கொடுக்கறதும் கொடுக்குறோம், நிறைவா கொடுக்குறோம். அப்பதான் உங்க ஆசீர்வாதமும் நிறைவா உணவு கொடுக்குறவங்களுக்கு போய் சேரும். காய்கறி இருந்தது. சாம்பார் ஊற்றுவா. மோர் மிக்ஸ் பண்ணுவீங்க, வேணாம் போகலாம். நாங்க லட்டு, மெதுவடை. எங்க நம்ம இவரு யாரு? சரவணா சாமி. சரவணா அங்க இல்ல, வீல் சேர் அங்க புளிய மரத்து கடையில் உட்காந்து இருக்காப்ல. இங்க இருக்காரு, தெரியல. சரி, ஓகே. சிவாய நம. கொஞ்சமா சிவாய நம. இந்தாங்க லட்டு, இந்தாங்க. சாம்பார் எவ்வளோ ஊற்றுருவாங்க? வாங்கிக்கலாம். அப்பளம்லாம் வேண்டாமா? போதுமா? சாப்பிடுவோம்.
நம சிவாய். போறோம் சரி விட்டு விடுங்க. நம சிவாய். சாப்பிடுங்க லட்டு. இருங்க அடுத்த செகண்ட் டைம் மூவ் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. சுடுது காலையில், இதுதான் நேலா பார்த்து நிறுத்துறது. குழம்புமா சோறு அதுல அரசாமி உங்களுக்கு இல்லாமா சிவனடியார எல்லா நந்திக்கும் மாலை கொடுக்குறீங்க. அந்த நீங்க ஒரு நிமிஷமாவது நினைக்க மாட்டீங்களா நான் எல்லாம் நல்லா இருக்கணும்னு? நந்தி பெருமான ஆசீர்வாதமும் சிவபெருமான ஆசீர்வாதமும் ஒண்ணுதான். இந்தாங்க தாத்தா லட்டு மெதுவடை. சரிங்க சாமி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க சொல்லவே வேண்டாம் சரியா? உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். கரெக்டா கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. லட்டு மட்டும் விடுங்க. இந்தாங்க லட்டு. மெதுவடை வேணாமா? மெதுவடை இருக்கா? வைங்க இந்தாங்க ஐயா. ஏன் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சரி சரி சரி. கொஞ்சமா போடு. கொடுத்துடலாம். கொடுத்துடலாம் ஐயா. இந்தாங்க லட்டு மெதுவடை அதெல்லாம் வேணாமா? லட்டுனா விரும்பி சாப்பிடுவே. சாப்பிடு. நான் மெதுவடை தான் சாப்பிடுவேன். ஐயா போதுமா பாருங்க. போட்டு ஃபுல்லாக போட்டுவா. சிவாயா போதுமா? நம்ம சிவாயா. ஐயா இன்னைக்கு உணவு வந்து சந்திரா ஜெயமோகன் நார்வேலேருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஹலோ ஜில்லால பாருங்க. எடுத்துட்டாங்க ஐயா. உங்க இடத்துல ஆள் நான் கடை போயிட்டு வந்தேன். சைக்கிள் வந்தீங்களா? சரி சரி. நான் பார்த்துட்டு தான் சார் வந்தேன். எங்க அந்த லேடிஸுங்க தான் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க உங்க இடத்துல. அவங்க ஒருத்தவங்க வாங்கினா பரவாயில்ல, வீட்டுக்கு 4-5 கப்பு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்கன்னு ரொம்ப நிறைய பேர் வீட்டுல இருந்து கொண்டாந்து காலையிலே விட்டு போடுறாங்க. இல்லைங்க என்ன நம்ம பண்றதுன்னே தெரியல. நம்ம பாருங்க எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துட்டு வரோம் பாக்குறீங்களா?
சரி ஏதோ வயசானவங்க வராங்க கொடுத்துட்டா, அது வீட்டுக்கு என் ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, பிள்ளைங்க அங்கே இருக்கு, பேரா இருக்காங்க கொடுங்க. அது செய்யலாம் சாமி, தப்பு இல்லை. இதை மீத்தணும், இந்த சாப்பாடு வாங்கிட்டு நீ ஒரு நாள் சாப்பாடு செலவு மீத்தணும்னு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உண்மையா இப்ப இந்த கிரிவலம் போறவங்க எத்தனையோ பேர் பசியில கேட்கறாங்க, கொடுத்துட்டு தான் போறோம். பசின்றது எல்லாருக்கும் போதும். நமக்கே பசி வந்துச்சுன்னா வழியில நிறைய டைம் நிறுத்தி சாப்பிடுறோம். நீ குடிச்சிட்டா மோர் 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 மோரா இன்னும் ஒரு மாசத்துக்கு போறது. மோர் மோர் இருங்க 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 வச்சுட்டு வாங்க, வச்சுட்டு வாங்க, கொஞ்சம் வச்சுட்டு வாங்க ஐயா. இந்த கொஞ்சம் ஊற்றுங்களா. அவர் அதே கே போட்டுருவாரு போல. சாப்பிட்டீங்க ஃபுல்லா மோர் தான் சாப்பிடுவீங்களா? வெயில்ல மோர் தான் சாப்பிடணும் ஐயா. இதில் வைங்க. நம்ம தலையெழுத்து திருவோடு ஏந்தணும்னு இருந்தா நாமளே ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் முடிவு பண்றதுதான். அந்த மாதிரி சூழல்லாம் வைக்க மாட்டாரு இல்லையா? நம்ம என்ன அவ்வளோ தப்பா பண்ணோம். அதுவும் ஒரு புண்ணியமான சேவை இதுதான். அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, டெடிகேஷனு. சாம்பார் லட்டு வேணாமா? சரி ஐயா, சாமியார்களுக்கு மட்டும்தான் ஐயா. Mori. Oh iya. Iya, Paul.
சிவாய நம சிவாய. மோரா சாம்பாரா? ஐயா, இன்னைக்கு சந்திரா மனோகர்ன்றவங்க நார்வேல இருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மா போதுமா பாருங்க. சரி ஓகே சமாதானம் கால் பண்ணாங்க. என்ன போன் எடுக்க மாட்டேங்குது. சரி ஓகே. கொஞ்சம் சாம்பார் மோர் ஊற்றி வாங்க வாங்க கொடுங்க, கை வலிக்குது. இந்த ஒரு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. வடலாம் இருக்கா? லட்டு மெது வடை. வச்சுட்டாங்க. கொடுங்க, ஐயா கொடுப்பேன். சாமி வீட்டுல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் இல்லைங்க ஐயா, சாமியாருங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க எங்க சாமியார்? எந்த ஊர் நீங்க? ஒயிட் ஷர்ட்லாம் போடுங்க. வாங்கிட்டு போயிட்டீங்களா மோர்? அது என்ன அப்படி இருக்கு? கொஞ்சம் கழுவிட்டு வாங்க, கழுவிட்டு வாங்க. அதாங்க ஐயா, நீங்க குடிச்சிட்டு எச்சு பண்ணிட்டு வர்றீங்களா, அதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்புறம் நம்ம எத்தனை பேர் கொடுக்குறேன்? மோர் வேணாம் அப்புறம் வாங்கி சிவாய நம. கொஞ்சம் இருங்கய்யா. நீங்க வாங்கிட்டீங்களா ஐயா? அவருக்கு ஒரு லட்டு கொடுத்துருங்க, அவர் கிளம்புவார்.
தயிர் வாங்கி தண்ணி ஊற்றி கொடுப்பாரு இருங்க, அது தராரு இருங்க. ஐயா 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 இருங்க இருங்க, சில பேர் நிக்கிறாங்கல்ல லைன்ல. எல்லாருக்கும் தந்துட்டு தான் போவோம், தராம போக மாட்டோம். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஏன்னா லைன்ல குறுக்க வந்தா அப்புறம் மன கஷ்டம் வருது எல்லாருக்கும். ஒருத்தர் கொஞ்சமா இருக்கு சாமி, கொஞ்சம் பொறுமையா வாங்கி. சாம்பார் போட்டா மோரா. அப்புறம் கொஞ்சம் மோர் கொடுத்துருங்க. இல்ல பின்னால வாங்க கொஞ்சம் இருங்க. இருங்க இருங்க ஐயா, அவசரப்படாதீங்க. வாங்கின போச்சு. ஐயா கொடுங்க, என்ன வேணும்? ஐயா போதும். சாம்பார் போதும். சாப்பிடு சாமி. என்ன வடை வாங்கிக்க, அப்பளம் வாங்கிக்கோ, தொட்டுட்டு சாப்பிடு. ஸ்வீட் சாப்பிடுவியா? சாப்பிடுங்க. எல்லாரும் கொடுங்க சாமி, சாப்பிடுறவங்க சாப்பிட்டோம். சாப்பாடு மோர் மட்டும், சாப்பாடு வாங்கிட்டேன். பாத்திரம் சின்னதா இருக்கு. மோர் வாங்கி தயிர் வாங்கி சாப்பிட்டுட்டு அதான் அவரை கழுவி எடுத்துட்டு வாங்க. அதே புரிஞ்சுக்க மாட்டாங்க சாமி. இப்ப எல்லாரும் உங்கள்ட்ட வாங்குறாங்களா, அதே கையால அவருக்கு வாங்குவோம், அதே கையால தான் அவருக்கு வாங்குறோம். உங்களுக்கு எச்சு இருந்துச்சுன்னா அவருத்துல ஓட்டும், அதுக்கேற்ற அவருத்துல ஓட்டும். நம்ம புரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டோம்லாம் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் வரும். ஏன் போதுமா? அப்போ இதுல சாம்பார் இதெல்லாம் சாம்பார். அதுல அப்பளம், வடை, லட்டு எல்லாம் வச்சு கொடுத்துருங்க. இன்னும் மோர் வேணுங்களா? கொஞ்சம் மோர் போட்டு அதில் கொஞ்சம் சாதம் போட்டுருங்க சார். அவர் கொஞ்சம் கரைச்சி கொடுங்க. ஒரு கரண்டி நல்லா தூள் சாதமா ஊறிட்டு இருக்கு உள்ள இருக்கு பாருங்க. தட்டா கழுவி எடுத்து வரலையாடா தம்பி? லட்டு இன்னும் ஒரு 50 லட்டுக்கு மேல இருக்கு பாருங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, உள் பக்கம் இருக்கு பாருங்க. பாக்ஸுக்கு பரப்ப கழுவி எடுத்து வரணும். என்ன அப்படியே இருக்குது பாரு. மோர் ஊற்றுங்க. கழுவாமலாம் வரக்கூடாது. வெயில் என்ன சாமி, பூண்டு காட்டுக்காருன்னு காட்டுது. அப்பளம் கொடுங்க எல்லாருக்கும். 2 அப்பளம் கொடுத்து விடுங்க சார். அப்பளம் நிறைய போயிட்டு வாப்பா. ஐயா உங்களுக்கு சாப்பாடு இவருக்கு இந்த பிளேட்ல கொடுத்து. தட்டா கழுவாம அது ஒரு சிலர் அப்படிதான் சாமி இருக்காங்க, அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அது 100க்கு ஒரு 5 பேர் அப்படி இருக்காங்க சாமி. காலையில இருந்து இன்னைக்கு ராமநவமி இல்ல.